இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 போல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிஞ்ச் பெருங்காயம், 4-5 இதழ் புதினா, 1 கைப்பிடி மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பெரிய வெங்காயம், 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான எண்ணெய். இப்போது முதல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 பெரிய வெங்காயம், 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம பெசரி விட்டுக்கலாம். ஆனியனை இந்த மாதிரி ஆனியனை உப்போடு சேர்த்து பெசரி விடும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியே இனஃபாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் ஆனியன் கூட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிசறி விட்டுக்கலாம். இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆயில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட சூடாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிர்க்கிற அளவுக்கு நம்ம உதிரியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். உருட்டி போடாமல் இந்த மாதிரி சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால சின்ன பீசஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி உதுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக மொறுன்னு பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போது இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீதி இருக்கிற பேட்டரி நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இது கூட ஃபைனலாக கார்னிஷ்காக
ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரித்து சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துருக்க கொஞ்சமான மாவில் நமக்கு ஒரு பிளேட் அளவுக்கு நமக்கு பக்கோடா கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. இது கூடவே நம்ம சூடான டீயோட சர்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.